இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம். இந்த வேதாகம புஸ்தகத்திலே 66 புத்தகங்கள் உண்டு. குறிப்பாக சொல்லுமேனால் ஒவ்வொரு புத்தகத்திலையும் அவர் நாமம் என்ன என்பதை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் எவ்வளவு அற்புதமாய் செயலாற்றுகிறார். முழு வேதாகமத்திற்கும் ஒரு மையப்பொருள் ஒன்று உண்டானால் அது மனிதனின் மீட்பு என்பது பொருளாகும். ஆதியாகமத்திலே ஸ்திரீ வித்தாக, யாத்திரை ஆகமத்திலே பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக, லேவியராம் புஸ்தகத்திலே பலி மிருகமாக, எண்ணாம் புஸ்தகத்திலே அடிக்கப்பட்ட கண்மலையாக, இப்படி ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மைய பொருளை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த நாட்களில் எங்களுடைய சபையிலே அதிகாலை ஜெபத்தில் வழக்கமாய் வாசிக்கிற முறைப்படி வரிசைப்படி வாசித்து வரும்போது இப்போது ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து நாங்கள் வாசித்து வருகிறோம். குறிப்பாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி அவர் ஒரு சின்ன தீர்க்கதரிசி, மைனர் ப்ராஃபட் என்று சொல்வார்கள். அவருடைய ஊழியத்திற்கு பலதரப்பட்ட மக்களை அவர் அழைக்கிறார். மெய்ப்பர்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார், மருத்துவர்களை அழைக்கிறார், வரி வசூல் செய்கிறவர்களை அவர் அழைக்கிறார், மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து சொன்னார், என் பெண்ணே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கலாம் ஆக்குவேன் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவருடைய பணியில் அவளை அழைத்தவர் அவர்களோடு இருக்கும்படி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவளை அழைத்தார், அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார், அவளை அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைக்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை கொடுத்து அனுப்புவார். குறிப்பாக இந்த நாட்களிலே ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு ஒரு நல்ல பணியை கொடுத்தார், தீர்க்க தரிசன ஊழியத்தை கொடுத்தார். அந்த ஊழியத்தின்படி பார்க்கும் பொழுது அவர் யார் என்பதை தீர்க்கதரிசி மூலமாக உலகத்துக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். சோதோகுமாரோடைய அழிவை பற்றி ஆண்டவர் அதை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்த போது, நான் செய்ய போறதை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இப்படியெல்லாம் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். அதோடு கூட மட்டுமல்ல, இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்கிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தான் யார் என்பதை வெளிப்படுத்த விரும்பினார். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, அவர் பர்வதங்களை உருவாக்க. இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா பர்வதங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே நான் இருந்தேன் என்று சொன்னாரே, அவர் பர்வதங்களை உருவாக்கிறவர். இரண்டாவதாக அவர் சொல்வது, காற்றை நான் சிருஷ்டித்தேன் என்று சொன்னார். ஒரு சமயம் இயேசு படகுல போனது, காற்றும் கடலும் படகுல மோதின போது, காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு அதட்டினாரே. மூன்றாவதாக அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவர் வெளிப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். ஆண்டவராக இயேசு உலகத்தில் பொழுது அநேகர் பலவிதமான சிந்தனைகளை கொண்டிருந்தார்கள். அப்படி பலவிதமான சிந்தனைகளை கொண்டிருந்த பொழுது அவர்கள் சிந்திக்கிறது எல்லாவற்றையும் அறிந்தார் என்பதை பார்க்கிறோம். இதே போல தாவீது சொல்றார், ஆண்டவரே உமக்கு மறைவா நான் எங்கே போவேன்? வானத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீங்க, பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீங்கள் இருக்க, உங்களுடைய கை என்னை பிடித்து இழுக்கிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொண்டார் என்றால் மனிதனுடைய நினைவுகள் தோற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிகிறவர். அதோடு மட்டுமல்ல, விடிய காலத்து வெளிச்சத்தை அந்தகாரமாக்கிறவர். அவர் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களிலே உலாவுகிறவருமாக இருக்கிறார். ஜலத்தின் மேலே அசைவாடின ஆண்டவர், இந்த பூமி உருண்டையின் மேல் வாசமுடுகிற ஆண்டவர், உலகத்தின் சகல நாட்கள் நம்மோடு கூட இருக்கிறேன் என்றவர், இந்த சகலவற்றையும் அதிகாரமுடைய ஆண்டவர், செயல்களை கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆகவே இந்த வசனத்தில் அவர் எப்படிப்பட்டவர், எப்படி மகிமையான காரியங்களை செய்கிறவர், இந்த தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய மகிமையும் குணாசியங்களை சொல்லி அவர் சொன்னார், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவரை அறிந்து அவருக்கு அர்ப்பணம் செய்வோம், அவருக்காக வாழ்வோம். அவருடைய வருகையை நம்முடைய மரணமோ எது வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.